ஹாய் செல்லக்குட்டீஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் அர்ஃபமாஸ் டெக். நீங்கள் என் சேனலில் புதுசாக பார்க்குறீங்களா? மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு டக்குன்னு வரும். ஓகே செல்லக்குட்டீஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, என்னுடைய மார்னிங் ரொட்டீன் வீடியோ தான் செல்லக்குட்டீஸ் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். நான் எப்போவுமே காலையில் ஏஞ்சோடனே ஒரு 20 மினிட்ஸ் வந்து கண்டிப்பாக எக்ஸசைஸ் பண்ணிடுவேன். ஏன்னா நம்ம வந்து ஹோல் டே வந்து ஒர்க் பண்ணாலும் நம்ம ஒரு ½ அன் ஹவர் ஆச்சு ஒரு நாளைக்கு எக்ஸசைஸ் பண்ணுறது வந்து நமக்கு நல்லது. ஃபிசிக்கும் வந்து நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும். அதை முடிச்சுட்டு வந்து நம்ம ஒரு ஹாட் வாட்டரோ இல்லை வந்து சீரக தண்ணியோ இல்லை வேறு ஏதாச்சும் வந்து இஞ்சி துளசிலாம் போட்டு இன்ஃப்யூஸ்டு வாட்டரோ குடிக்கிறது நல்லது. நான் டெய்லியும் வந்து ஹாட் வாட்டர் தான் குடிப்பேன் காலையில் எழுந்திரிச்சோன்னே. ஆனால் இன்றைக்கி வந்து எனக்கு மைண்ட் இல்லை குடிக்கணும்னு சொல்லிட்டு லைட்டாக வந்து ஹெட்டேக் மாதிரி இருக்குது. அதனால் வந்து எனக்கு காஃபி குடிக்கணும்னு சொல்லிட்டு தோணுது. அதனால் இன்றைக்கி அதை வந்து ஸ்கிப் பண்ணியாச்சு. காலையில் ஏஞ்சோடனே வந்து ஃபஸ்ட்டு வந்து காஃபி தான் போடணும் என் ஹஸ்பண்டுக்கு வந்து. அதனால் அதை போட்டுட்டு டிஃபனும் லஞ்சும் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். தோசை மாவு இருக்கிறதால தோசை ஊற்றிட்டு சட்னி அரைச்சிருவேன். கல்லுப்பு சால்ட்டு உப்பு ஜார்லாம் வந்து இப்போ தான் நான் ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி வாங்கினேன். ஒன்று வந்து 250 சொல்லிவிட்டு 2 வந்து 400க்கு வாங்கினேன். அதோடு சேர்த்து இந்த எண்ணெய் பாட்டிலும் வந்து வாங்கினேன். 50 ருபீஸ் தான், நல்லா பெருசாகவே இருந்துச்சு. சின்னது வந்து 40 ருபீஸ் இதை போட்டுருந்துச்சு. எதுக்கு 10 ரூபா வந்து வித்தியாசம் வரணும்னு சொல்லிட்டு நான் பெருசே வாங்கிட்டேன். அப்புறம் வந்து நான் இந்த டேப் வந்து ஆன்லைன் தான் செல்லக்குட்டீஸ் வாங்கினேன். ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சூப்பராக இருக்குது. எனக்கு ஷிங்க்கு கழுவுறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு முறையும் வந்து தண்ணி பிடிச்சி வந்து ஊற்றிட்டுருக்கேன் கழுவுறதுக்குன்னு சொல்லிட்டு. அப்புறம் சர்ச் பண்ணதில் இந்த டேப் வந்து இருந்துச்சு. சரி வாங்கி தான் பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினேன். நான் நிஜமாகவே வந்து 230 ருபீஸ்க்கு வந்து ரொம்ப ஒர்த்து. நல்லா வந்து ஈஸியாக நம்ம அசம்பிள் பண்ணிக்கலாம். எப்படி நமக்கு வேணுமோ அந்த மாதிரி வந்து இண்டு இடுக்கலெல்லாம் வந்து நம்ம நல்லா வந்து வாஷ் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நம்ம வெஜிடபிள்ஸ் கழுவும் போதும் நல்லா வந்து மழை சாரல் மாதிரி வந்து சூப்பராக வந்து தெளிச்சு வந்து செம்மையாக கழுவுது. நான் இதை வந்து ஓப்பன் பண்ணி ஃபிட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். உங்களுக்கு யாருக்காச்சும் யூஸ் ஆகணுன்னா சொல்லுங்கள், நான் லிங்க் கொடுக்குறேன், நீங்களும் வாங்கிக்கோங்க. ரொம்ப வந்து ஈஸியாக இருந்துச்சு. ஆனால் நான் இதுக்கு மேலே வந்து அதோடு அட்டாச்சாக அந்த ஒரு சின்ன கேப் வந்து அவுத்துட்டு இதை ஃபிட் பண்ணிட்டேன். நிஜமாகவே வந்து சூப்பராக இருக்குது. இன்றைக்கி லன்ச் மெனு வந்து கேரட் பீன்ஸ் பொரியல், நைட்டே வந்து கட் பண்ணியாச்சு. கார குழம்பு, சாப்பாடு வேக வச்சுட்டு முட்டை, அவ்வளோதான் வந்து லன்ச் மெனு. அப்புறம் இங்கே தெரிகிற சுகர் டீ காஃபி அந்த 3 பாக்ஸ் கூட நான் வந்து மீஷோவில் தான் வாங்கினேன். நிஜமாகவே வந்து நிறைய வந்து ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் இருக்குது, ஃப்ளிப்கார்ட், அமேசான், மீஷோ. பட் எனக்கு வந்து மீஷோவில் வாங்குறது தான் கம்ஃபர்டபுளாக இருக்கும். எதுக்காகனா அதில் வந்து வர்றதுக்கு ஒரு 10 டேஸ் எடுத்தாலும் ரீசனபிளாக இருக்கும் ப்ரைஸு. நம்ம இதே ப்ரைஸ் வந்து வேறு ஒரு அமேசானில் பார்க்கும்போது அதில் ஒரு 100 ருபீஸோ 150யோ வந்து அதிகமாக இருக்கும். அதுக்கு நான் வந்து மேக்ஸிமம் 90% வந்து மீஷோவில் தான் வாங்குவேன். நிறைய பேர் வந்து குவாலிட்டி நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. பட் இது வரைக்கும் நான் வாங்கின பொருளில் வந்து எதுவுமே வந்து 1, 2 தவிர்த்து மற்ற எதுவுமே வந்து நல்லா இல்லாத மாதிரியோ இல்லை வந்து பிடிக்காத மாதிரியோ வேஸ்ட்டு பொருள்லாம் வந்து வந்ததே கிடையாது. நான் வாங்கின வரைக்கும் எல்லாமே ஒர்த்தாக தான் வந்திருக்கு. அதனால் வந்து எனக்கு ஒரு ட்ரஸ்டபுள் ஆப்னால் அது மீஷோ தான். அதான் அவங்க சாப்பிட்டு கிளம்பிட்டாங்க வேலைக்கு. நான் இருக்கிற தோசையில் பாப்பாவுக்கு ஒரு 2 தோசை சுட்டுட்டு எனக்கு ஒரு லெமன் ஜூஸ் மட்டும் கொஞ்சமாக போட்டுட்டு பாத்திரம் வீடெல்லாம் பெருக்கிட்டு நானும் வேலைக்கு கிளம்ப வேண்டியதான். ஓகே செல்லக்குட்டீஸ், வேறு ஒரு வீடியோவில் பார்ப்போம். டாட்டா, பாய் பாய்.